சரி, எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்பினேன். நான் பேசுவது கேரளாவின் அடுத்த முதல்வருடனா. இப்போ நான் கேட்பதுக்கான காரணம் என்னன்னா, எல்.டிஎஃப் இடம் ரொம்ப தெளிவான திரு பினராயி அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். ஆனால் யூடிஎஃப் ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஏனால் அது யாராக இருக்க போகிறது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. அப்படியானா நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சரா? ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அது உங்களுக்கு ஒரு பேசிக் பலவீனம் இல்லையா? உங்களுக்கு தெரியும் தலைவர் யாரும் இல்லை. இன்னும் குறைஞ்சபட்சமாக நீங்கள் மேலிடம் என்று சொல்லலை. ஆனால் எல்.டி.எஃப் களத்தில் இறங்கி வேகமாக செயல்படத் தொடங்கியதாக தெரிகிறது. அதே சமயம் யூ.டி.எஃப் நேரம் எடுத்துக்கொண்டது. ஏனெனில் பிரணாய் சொன்னது போல எலெக்ஷன் நடப்பதற்கு முன்பே பல முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுபவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் எம்பிக்களும் எலெக்ஷனில் போட்டியிட விரும்புகிறார்கள். மேலும் அது உண்மையில் உங்கள் கேம்பெயினை பலவீனப்படுத்தவில்லையா அல்லது தாமதப்படுத்தவில்லையா? ஏனென்றால் 10 வருட அரசாங்கத்தை நீக்கிவிட்டு புதிய ஒன்றை ஏன் கொண்டு வர விரும்புகிறீர்கள் என்பது பற்றிய உங்கள் கதையை மக்களுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு மிக குறுகிய இடைக்கால அவகாசமே உள்ளது. பார்ட்டி காங்கிரஸை போலவே சண்டையிடுகிறார்கள்.
அப்போ நீங்கள் இடதுசாரிகளை விட தீவிர இடதுசாரியாக இருக்கீங்களா? ஆனால் சொல்லுங்கள், குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில், ஒருவேளை 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கூட அவர்கள், நீங்கள் குறிப்பாக உள்கட்டமைப்பில் நிறைய வளர்ச்சி நடப்பதை பார்த்திருக்கிறீர்கள். வறுமை கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டுவிட்டது. சமூகத் துறைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் அனைத்தும் மேம்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் எதற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் சொல்வதிலிருந்து முதல்வர் மோடியை திருப்திப்படுத்துகிறார், அல்லது அவர்களுக்கு பாஜக நிதியளிக்கிறது, அல்லது பாஜக அவர்களின் கூட்டாளி என்பது பற்றியே இருக்கிறது. இந்த எலெக்ஷனில் நீங்கள் யாருக்காவது வழங்கும் நேர்மறையான விஷயங்கள் என்ன? அவர்களை விடச் சிறப்பாக UDF என்ன செய்யப் போகிறது? இல்ல சார், அதெல்லாம் கடந்த காலத்தில் உள்ளது. நீங்க என்ன நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்?
எனவே எந்த ஒரு வலுவான ஆளும் கட்சிக்கு எதிரான அல்லது ஆதரவான உணர்வும் இல்லாத நிலையில் கேரளாவில் உள்ள அரசியல் கட்சிகள் இந்த எலெக்ஷனில் சாதி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பை நாடுகின்றனவா? உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கண்காணிப்பில் உள்ளது. ஏனெனில் அதன் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக் இந்த முறை ஜமாத் இஸ்லாமியை அதிக அளவில் நம்பியுள்ளது. இதுதான் எதிர்க்கட்சி சொல்றது. இதே போல இந்து ஓட் மற்றும் கிறிஸ்தவ ஓட்டை நம்பியுள்ள பாஜக. அதனால ஒவ்வொரு உண்மையான பிரச்சனை எதுவும் இல்லாததால இது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அதாவது ஃப்ரெஷ் ஒரு பாச்சடி என்று நீங்கள் சொல்றீர்கள், அது களத்தில் பிரச்சனையாக தெரியல. அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்களா? அப்படி என்ன அவங்க கேட்கலையா? அப்படின்னு அவங்க துணை முதலமைச்சராக மாட்டாங்களா? அவங்க துணை முதலமைச்சராக இருக்க மாட்டாங்களா? ஆனால் நீங்கள் ஆக்குவீர்களா? அப்படி என்றால் ஏதேனும் வாய்ப்பு இருக்குதா? முதலமைச்சர் கேரள தேர்தல்களின் சிக்கலான தன்மையின் முக்கிய விஷயங்களில் ஒன்று அதை பற்றி படிப்பது அற்புதமானது. புத்திசாலியான வாக்காளர்கள், புத்திசாலியான தலைவர்கள் எல்லாம். முக்கியமான காரணம் என்னென்னா, யூடிஎஃப் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் நம்பியுள்ளது. அவர்களுக்கு இந்த இரண்டு சமூகங்களிடையே 7 டிஎஃப்ஐ விட 2 மடங்கு ஓட்டு உள்ளது. மேலும் மக்கள் தொகையில் 55% இருக்கும் இந்துக்களிடையே உங்களுக்கு LDFஐ விட குறைந்த ஓட்டு உள்ளது. நீங்கள் இந்துக்களை பகைத்து கொண்டு அதனால் ஒரு விலகல் ஏற்பட்டு அவர்களுக்கும் லூஸ் செல்ல போகிறீர்களா? ஆம். ஆனால்
வகுப்புகளை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது உங்கள் கான்ஸ்டிடியூன்சி. தப்ஸ்க்கு இது வெறும் தப்ஸ். நியாயமாக சொல்ல வேண்டும் என்றால் அது நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் சட்டமன்ற தேர்தல் ரொம்ப வித்தியாசமானது. அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இதுபோல ஆம், ஆக ரினோய் சொன்னது போல யூடிஎஃப் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெரும்பாலும் நம்பியுள்ளது. இது இங்கே 46% உள்ளது. IUML, நீங்கள் சொன்னீர்கள் உங்களிடமிருந்து துணை முதல்வர் அல்லது அமைச்சரவையில் இடங்களின் எண்ணிக்கை மற்றும் பலவற்றை கோரவில்லை. ஆனால் அந்த சமூகத்தில் ஒரு பேரார்வம் இருக்குது. அது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அவர்கள் இங்கே உங்கும் பிரதான நீரோட்டத்தில் உள்ளனர். மேலும் அவர்கள் அந்த பேரார்வத்தை கொண்டுள்ளனர். மிச்மீட்டான அது கிறிஸ்தவ ஓட்டு மக்களின் எதிர் ஒருங்கிணைப்புக்கு வழிவகுக்கிறது, இல்லையா?
உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டீர்கள். ஆனால் அதை சட்டமன்ற தொகுதிகளின் அடிப்படையில் பிரித்து பார்த்தால் சிபிஎம் பெரும் பின்னடைவை சந்தித்த போதும் அந்த வழியில் கணக்கிட்டால் அவர்கள் இன்னும் 55-60 சட்டமன்ற தொகுதிகளை பெற்றனர். எனவே அவர்கள் ஒரு மெஜாரிட்டியை பெற இன்னும் ஒரு 10-12 மட்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மிகவும் வசதியாக இருக்கும் 40 சொச்சம் இடங்களில் இருந்து தொடங்குகிறீர்கள். நீங்கள் 32 வின் செய்ய வேண்டும். நீங்கள் 100 எட்டுவீர்கள் என்று கூறியுள்ளீர்கள். நீங்கள் சிறப்பாக செயல்பட்ட மிகச் சமீபத்திய எலெக்ஷன்லேயே அதை செய்யாத போது எப்படி அங்கு எட்டுவீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? சட்டமன்ற தேர்தல்களில் நீங்கள் சிறப்பாக செயல்படவில்லை. 2016 கூட நீங்கள் நூலிழையில்தான் தப்பித்தீர்கள், இல்லையா? இந்த எலெக்ஷனுக்கு வேறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்த சமூக குழுக்களும் உள்ளன. உதாரணமாக SNDP, UGM போன்று NSS ஆகியவை ஒன்றிணைந்துள்ளன. இது கேள்விப்படாத ஒன்று. ஈழவர்களும் நாயர்களும் இந்து ஒற்றுமைக்காக ஒன்றிணைந்துள்ளதாக சொல்லலாம். அவர்கள் ஒரு அரசியல் அமைப்பாக இருப்பதை பற்றியோ அல்லது இது ஒரு அரசியல் ரீதியான ஒன்றிணைப்பு என்பதை பற்றியோ பேசவில்லை. மாறாக இது ஒரு சமூக ரீதியான ஒன்றிணைப்பு. அதனால் மேலும் அவர்கள் தலைவர்கள் பாஜகவிற்கு தங்கள் ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். அப்படியென்றால் உங்களை விட்டு பிரிந்த சமூக அமைப்புகள் உங்களிடம் திரும்பி வந்துவிட்டன என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? அடல்ல அவங்க ஏனோ பட் அவர்கள் காமன் நீங்கள் நம்பி இருக்கும் விஷயங்களில் ஒன்று, நீங்கள் மக்களவை தேர்தலில் சிறப்பாக செய்ததாக குறிப்பிட்டீர்கள். நீங்கள் உள்ளாட்சி அமைப்பில் சிறப்பாக செய்தீர்கள். ஆனால் நாங்கள் தரவுகளை ஆய்வு செய்துள்ளோம். கடந்த 20 ஆண்டுகளை பார்த்தால் உள்ளாட்சி அமைப்பு எலெக்ஷன், 6 மாதங்களுக்கு பிறகு சட்டமன்றம். ஒவ்வொரு முறையும் LTF 6% உயரும் போது உள்ளாட்சி அமைப்பு மற்றும் சட்டமன்றத்தை ஒப்பிடுகையில் அவர்கள் 6% உயர்கிறார்கள், நீங்கள் 2% உயர்கிறீர்கள். அதனால் உள்ளாட்சி அமைப்புக்கும் சட்டமன்றத்திற்கும் இடையில் ஒவ்வொரு எலெக்ஷனிலும் அவர்களுக்கு நிகரமாக 4% அதிகரிப்பு உள்ளது.
சில நேரங்களில் அதிகமாக நிகரமாக 5-6%. அந்த முன்னேற்றத்துடன் மேலும் மக்களவையிலும் உங்கள் ஓட்டு எப்போதும் குறைகிறது. ஏனெனில் மக்களவையிலிருந்து சட்டமன்றம் என்பது வேறு உலகம். ஆனால் உள்ளாட்சி அமைப்பில் நீங்கள் நல்லாய்ப்பு பண்ணுறீங்க, ஆனால் சட்டமன்றத்திலும் நீங்கள் நல்லாய்ப்பு செய்வீர்கள் என்று அர்த்தமல்ல. ஏனெனில் அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்கிறார்கள். அது நீங்கள் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? சரி, சரி. ஏதோ வெளிப்படையா இல்லை. இல்லை, ஆனால் நீங்கள் உள்ளாட்சி தேர்தல்களை எதிர்கொள்வதில்லை. நீங்கள் அவ்வளவாக முன்னேறவில்லை. அதனால் நீங்கள் விட இப்போது ஜெயித்திருக்கலாம். ஆனால் இடதுசாரிகள் மிகவும் அதிகமாக முன்னேறுகிறார்கள். நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? ஆமாம். நான் எதிர்வாதம் செய்கிறேன். அப்போ வடக்கு கேரளாவில் பாஜகவின் இருப்பு, மறுபுறம் சிறுபான்மையினரின் ஓட் ஒருங்கிணைப்புக்கு உங்களுக்கு வெளிப்படையாக உதவுகிறது என்று நினைக்கிறேன். தெற்கு கேரளாவில் பாஜகவின் இருப்பு அது உங்கள் எண்ணிக்கையை பாதிக்கும் அளவுக்கு உங்களை மிகவும் மோசமாக பாதிக்கப் போகிறதா? ரொம்ப நாள் அந்த குற்றச்சாட்டை முதலமைச்சர் சொல்றார், காங்கிரஸ் அவங்கள தடிக்க முயற்சிக்கிறது. இல்லை, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பதிலளித்ததை சொல்லத்தான். வாஜ்பாயின் மிக நல்ல கேள்வி. அவர்கள் உண்மையான செயல்திறனின் அடிப்படையில் போராடுகிறார்கள் என்பது பற்றி. உள்கட்டமைப்பு, கல்வி, மருத்துவம், நீங்கள் களத்தில் போராடுகிறீர்கள். அதுக்கு நீங்கள் முன்ன நல்ல பதிலை அளிச்சிங்க. உங்கள்கிட்ட ஒரு மாற்று இருக்குதுன்றது. பட் உங்கள் கேம்பெயினில் எல்லாம் வதந்திகள். அவங்களோட பாஜகவோடு இருக்கிறாங்க, ஊழல் இருக்கிறது, சர்வாதிகாரம் இருக்கிறது, இவை அனைத்தும் ஆனால் உறுதியானதாக இல்லை. அதுதான் அவருடைய கேள்வி. நீங்கள் உறுதியாக என்ன வழங்குகிறீர்கள்? ஏன் அதை மக்களுக்கு கொடுக்கறதில்லை? சரி, ஆம். ஆனால் இப்படியான அப்படி இல்லை இல்லையா?
நீங்கள் தனிப்பட்ட முறையில் RSSக்கு நெருக்கமானவர் என்றும் உங்களுக்கு சில நீங்கள் சென்று செய்தீர்கள் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். சில புகைப்படங்கள். டச்சாரமாண்டின் புகைப்படங்கள். மேலும் காங்கிரசுக்கு ஒரு ஒப்பந்தம் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் இருவரும் எல்லா நேரமும் பிஜேபியை உள்ள கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உண்மையில பிஜேபிக்கு நிறைய ஊக்கமளித்து அவர்களுக்கு உதவவில்லையா? என்றால் மக்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை பிஜேபி ஒரு முக்கியமான பார்ட்டி என்று. மிக மூத்த சிபிஎம் தலைவர் ஒருவர் எங்களிடம், கேரளாவில் காங்கிரஸ் வின் என்பதற்கு அப்படி நடந்தால் காரணங்களில் ஒன்று அல்லது ஒருவேளை ஒரே காரணம் மக்கள் விரும்பாததுதான் என்று கூறினார். காங்கிரஸ் நீடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். கேரளாவில் காங்கிரஸ் தோற்றால் அது ஒரு விதத்தில் அநேகமாக காங்கிரஸ் பார்ட்டியின் முடிவாக இருக்கும். மேலும் இந்தியாவில் காங்கிரஸ் அரசியலில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதால் அவர்கள் விரும்புவார்கள். அது உண்மையா? ஆனால் அவர்கள் ஆளும் பார்ட்டி மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றோ அல்லது அவர்கள் மாற்றத்தை விரும்பவில்லை என்றோ அதற்கு அர்த்தமில்லை. அது காங்கிரஸ் பார்ட்டி நீடிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதால் மட்டுமே. அது போதுமான நல்ல காரணமா? சரி, மிக்க நன்றி. நீங்கள் மிகவும் தெளிவாக இருந்தீர்கள். இறுதியாக உங்களிடமிருந்து ஒரு விஷயம், இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு இருக்கும் 2 நன்மைகள் மற்றும் உங்கள் பார்வையில் L.DFக்கு இருக்கும் ஒரு நன்மை, எங்களுக்கு ஒரு சுருக்கம் கொடுங்கள். உங்களிடம் உள்ள 2, அவங்களிடம் உள்ள 1, அவர்களிடம் உள்ள 2ஐயும் எங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறீர்கள். 2க்கு 1 கொடுங்க. ஆக அது உங்களுக்கு ஒரு சாதகம். இரண்டாவது, ஒன்று விளிம்பு அவங்களுக்கு ஒரு சாதகம் உள்ளதா? அரசாங்கம்
எனவே அது அவர்களுக்கு ஒரு வஞ்ச புகழ்ச்சி. நான் 2க்கு 1 கேட்டேன், நீங்களோ 10க்கு 1 கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலே மிக்க நன்றி. நன்றி நன்றி. இன்றைக்கு நான்